ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 3 பொருளை வச்சு ஒரு ஹெல்தியான ஒரு ரொம்பவும் எஃபெக்டிவான வெயிட் லாஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அந்த பவுடர் வச்சு எப்படி ட்ரிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை யார் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, எப்போ சாப்பிட்லாம், எப்போ சாப்பிடக்கூடாது, எவ்வளோ எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரெசிபியோட நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி இதை நீங்கள் குடிச்சிட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஹெல்தி ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஓமம் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூனை இந்த 3 பொருட்களுக்கும் அதே ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த 3 பொருளுமே நம்ம முக்கால்வாசி எல்லா ரெசிபிலையும் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இந்த 3 மட்டுமே வச்சு ஒரு ஹெல்தி ட்ரிங்க், அதுவும் வெயிட் லாஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அதை எப்படி பவுடர் பண்ணுறது பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 பொருளையுமே இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுபட்டாலே போதும். அந்த 3 நிமிஷத்துலேயே அதோட அரோமாலாம் பயங்கரமாக நல்லா கமன்னு வர ஆரம்பிக்கும். அந்த ஓமத்தோட வாசனையே பயங்கரமாக இருக்கும். ரொம்பவும் நம்ம வறுத்துடக்கூடாது. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்தாலே போதும். ஹை ஃப்ளேம்லேயும் வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து பண்ணும்போது நீங்கள் இதை அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க, 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி அதிகமாக பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இதை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, பொடி பண்ணி வச்ச அந்த டப்பா ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி, ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் கூட நல்லா க்ளீனாக தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். சூடாக இருக்கும்போது நம்ம அரைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கண்ணாடி ஜாருக்கு மாற்றிடலாம். ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் பாட்டிலுமே நல்லா ட்ரையாக க்ளீனாக தான் இருக்கணும். தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம வெயிட் லாஸ் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 தடவை எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் குடிக்கும்போது இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு 1 பை 1 நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 200 ml ஜார் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். கிளாஸ் பாட்டில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபஸ்ட் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். நீங்கள் உங்கள் கை வச்சா உங்களுக்கு அந்த வார்ம்னஸ் தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியை இதில் சேர்த்துடலாம். ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் போதும், ரொம்ப குடிக்க வேணாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ணி குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை குடிச்சிருங்க. அதே மாதிரி வார்ம் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி மெதுவாக குடிச்சிருங்க. இந்த ட்ரிங்க்கு குடித்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு 2 தடவை போதும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. இதை குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 2 தடவை போதும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். மார்னிங் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஃபஸ்ட் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதே மாதிரி செய்யும்போதே அளவு கம்மியாக வந்து செய்யுங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா? எல்லா சீட்ஸுமே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் செஞ்சு பவுடர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து செட் ஆச்சுன்னா ஓகே. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை கூட குடிக்கலாம். 2 தடவைக்கு மேலே குடிக்க வேணாம். 1 ஸ்பூனுக்கும் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுக்கும் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. ஜீரகத்தோட பெனிஃபிட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளோட ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெட்டபாலிசம் உங்களுக்கு நல்லா இருந்தால் கேலரிஸ் வந்து அது பேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ப்ளோட்டிங் பிரச்சனை உங்களுக்கு குறையும். ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு ஒரு மாதிரி உப்பசமாக இருக்குது, வயிறு மந்தமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த ப்ளோட்டிங் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி ஓமத்தில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கேஸ் ப்ராப்ளம், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு இந்த ஓமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஓமம் சாப்பிட்றதுனால நீங்கள் ஓவர் ஈட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹெவி மீல் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், ஜீரணத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சோம்பு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோம்பு ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும், சுகர் இன்டேக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு இருக்காது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டைஜஷன், உங்களோட ஜீரணத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இந்த 3 சீட்ஸையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களோட வயிறு வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி ப்ளோட்டிங் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இது ஒரு மேஜிக் பவுடரெல்லாம் கிடையாது. ஆனால் டைஜஷனுக்கும் மெட்டபாலிசத்துக்கும் சப்போர்ட் பண்ண ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த பவுடரை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாரும் எடுக்கவே கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை குடிக்கணும். இது வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பவுடர். இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தினமும் உங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் குடிச்சுக்கோங்க. இது மட்டும் குடித்தா போதும், டயட்டெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக வேணும். டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். டயட் மூலியமாக தான் உங்களோட வெயிட்டை நீங்கள் கம்மி பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து டயட் ஃபாலோ பண்ணணும். நான் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். மில்லட் வச்சு பண்ணக்கூடிய நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த பவுடர் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஹெல்தி ஃபுட் ஹேபிட் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ச்சந்த் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.